அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு நம்பரும் நமக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே டைமிங் கேண்டலாக இருக்கட்டும், இல்லை இந்த நம்பர்ஸாக இருக்கட்டும், ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுவும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எவ்ரிடே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேட் பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்துடலாம். எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. பட் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே 24,784 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் இந்த நம்பர்ஸ் 24,784.60 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள் எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸும் இதே தான். எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். அந்தந்த இடங்கள் நிஃப்டி டைமிங் கேண்டலாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நம்பர்ஸாக இருக்கட்டும், இந்த இடங்கள் வரும்பொழுது மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இதை நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்மளுடைய வியூ படி 50% மொமெண்டமாக இருந்தாலும் இந்த மந்த் க்ளோசிங் டேட் ஆஃப் த மந்த், இந்த மே மந்த்துக்கான க்ளோசிங் டேட் இருக்கிறனால இந்த வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட்டு ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வீக் முழுவதுமே அப்படி தான் அந்த மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நேத்தியுடைய வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீக் லாஸ்ட் வீக்கினுடைய வீடியோ படி இந்த வீக் நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய என்ட்ராங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். மந்த் க்ளோஸாக இருக்கட்டும், இல்லை வீக்லி எக்ஸ்பைரி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய அந்த டைம் சைக்கிள் டேட் இதெல்லாமே சேர்ந்து வரனால இந்த வீக் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இரண்டு பக்கமும் வால்டாலிட்டி அதிகம்னால நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக லாஸ்ட் ஃப்ரைடேயுடைய வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டை. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 9:30 கேண்டில் தான் ஒரு ஹை. அதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன். அண்ட் மறுபடியும் இந்த நம்பர்ஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஹை கட் ஆயிருந்தாங்க. பட் மறுபடியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேடில் இந்த இடங்களில் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக ஸ்ட்ரகிளான பிளேஸ் 55,705 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வீக் முழுவதுமே இப்படி தான் மார்க்கெட் இருந்தாங்களே தவிர்த்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பதாஞ்சலி எல்லாமே மோர் தென் 4.8%, லைவ் மார்க்கெட்டில் மோர் தென் 5% நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐஓசி, பேடிஎம், கிராம்டன் அண்ட் எவ்ரி ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டே பிஃபோராகவே ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ். அதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐஎன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும் ஃபார் இன்ட்ராடேல. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி நேற்றுடைய வீடியோலையும் நம்ம கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீக் வந்து ரொம்ப வால்டாலிட்டி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய நீங்கள் என்ட்ராங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்களில் புல் பேக் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் அவர் டூல் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,800 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 188 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 245 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மாதிரியான எந்தெந்த இடங்களில் வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக எவ்ரிடே அவங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாகவே சொன்ன டேட் வந்து இந்த 12th மே டேட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத 12th மேலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அப்படின்னாலும் அந்த கேண்டிலினுடைய ஹை லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படின்னு நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 12th மேலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி அந்த டேயில் வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஹை அண்ட் லோ பார்க்கும் பொழுது இப்போ ஹை கட் ஆகிட்டு இப்போ இந்த நம்பர்ஸ்க்குள்ளாக 12th மேனுடைய அந்த ஹைக்குள்ளாக மார்க்கெட் வந்திருக்கும் பொழுது இந்த ஏரியா எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மறுபடியும் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் இந்த 12th மேக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த 12th மே கேண்டிலுக்கு மேலே போகும் பொழுது மட்டுமே இதுக்கப்புறமாக ஃபர்தராக அப் ட்ரெண்ட். அண்ட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது லாங் ரனில் தான் இருக்காங்க. லாங்காக அதாவது பொசிஷனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் ரனில் தான் இருக்காங்க, ஷார்ட்டில் இல்லை. எதனால அப்படின்னா அந்த 12th மேக்கு மேலேயும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு இல்லை. ஒரு ஷார்ட்லையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. பட் இந்த இடங்கள்ல இருந்து மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அண்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மறுபடியும் இந்த இடங்கள் வந்து டச் ஆகிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் வேண்டாம். நாம் எதிர்பார்க்கிறது ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் தான் ஒரு நாளில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி லாங்காக இருந்தாலும் சரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறது 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம், எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டியில். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூடு அண்ட் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. மேபி இந்த இரண்டும் நமக்கு மண்டே ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பட் நாம் எதிர்பார்க்குறது 50% ஆஃப் மொமெண்டம் தான். பட் இது மாதிரி குளோபல் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டியில் இருக்கிற க்ரூடு இது எல்லாமே சேர்ந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது மண்டே எஸ்பெஷலி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கொடுக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா இந்த 15th மேலே இருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரியான செட்டப்பில் வராங்க. இந்த இன்சைட் பார் மாதிரியான செட்டப் வந்து ரொம்ப பிஃபோராகவே ரொம்ப ப்ரேயராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது அப் ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும். பட் எந்த சைட் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில், இது டே கேண்டிலாக இருக்கும் பொழுது ஒரு டே கேண்டில் நமக்கு ஒரு பெரிய பாயிண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அந்த இதை கேப்சர் பண்ண அதாவது அந்த லெவல்ஸ் வந்து நமக்கு கிராஸ் ஆகும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து மே மந்த் வந்து நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுக்கல. கம்பேர் தன் ப்ரியர் மந்த் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் இது ஜான் மந்தினுடைய மொமெண்டம் நல்ல ஒரு டவுன்ஃபால், இது ஃபெப் மந்தினுடைய மொமெண்டம் நல்ல ஒரு டவுன், அண்ட் இது
மார்ச் அண்ட் இது ஏப்ரல் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து 4 மாதங்களாக வந்து நமக்கு ட்ரெண்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மந்த் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன்லேயே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்சைட் பார் வந்து நமக்கு வர செட்டப்னால கண்டிப்பாக ஜூன் அண்ட் ஜூலையில் ஒரு ட்ரெண்டிங் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மந்தில் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எடுக்க முடியாமல் போயிருந்தாலும் ஜூன் அண்ட் ஜூலை வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிபிளான ஒரு மந்த். நம்ம என்ன ஒரு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி படி பி வித் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குற மந்தில் நம்ம கண்டிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள்னுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்தந்த இடங்கள் வரும் பொழுதெல்லாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கம்மிங் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிலேயே இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்சைட் பாரில் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் 15th மேலேருந்தே இந்த 15th மேலேருந்தே வந்து நமக்கு இன்சைட் பாரில் வந்து மார்க்கெட் இருக்கிறாங்க. ஸோ இந்த செட்டப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். விச்செவர் சைட் இட் பிரேக்ஸ் நல்ல ஒரு மொமெண்டம் அந்த மந்தில் எஸ்பெஷலி ஜூன் அண்ட் ஜூலையில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கிளியராகவே நம்ம ப்ரியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இதான் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது இந்த ஹையை வந்து நமக்கு கட் ஆக முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைம் வந்து ஆல் டைம் ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இந்த ஹையை உடைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைம் வந்து நமக்கு வந்திருந்த பிளேஸ் வந்து இதுதான். இந்த ஹையையும் உடைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இது தேர்டு டைம்ஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறமாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார் டவுன் சைட் கொடுத்துட்டு நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த 21st ஏப்ரல் இருந்தே நம்ம சொன்ன விஷயம் இதனுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், அதுக்கப்புறமாக தான் இந்த 23rd ஏப்ரல் வந்து நமக்கு இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் வந்தாங்க. அந்த 23rd ஏப்ரல் இருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23rd ஏப்ரலுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் அந்த லாங் வந்து கட் ஆகலை, ஹை வந்து கட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 29th மே வந்து இம்பார்ட்டண்டான டேட், மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய காம்பினேஷன் வந்த டேட். இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் இன்னையுடைய கேண்டலுமே நமக்கு இந்த 55,782 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்குள்ளாகவே மார்க்கெட் இருக்காங்க. மறுபடியும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹையை வந்து உடைக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதுக்கப்புறமாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ எல்லாம் கட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இந்த ஹையை உடைக்கும் பொழுது இந்த ரெண்டுமே 55,782 56,098 இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போனால் மட்டுமே பொசிஷனலாக லாங் ஃபார் பேங்க் நிஃப்டி. கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வீக்கான ஒரு சிச்சுவேஷன் நிஃப்டியை விட அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் எப்படி வந்து நிஃப்டியில் வந்து நமக்கு இன்சைட் பார் செட்டப்பில் வராங்களோ அது மாதிரியே பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நாட்களாக நமக்கு இன்சைட் பார் செட்டப்பில் வந்து வராங்க. அதாவது இந்த 27th மேல இருந்தே பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஒரு இன்சைட் பார் செட்டப்பில் வராங்க. எதனால இந்த இன்சைட் பார் செட்டப் வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த பக்கம் நமக்கு பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அதனால இந்த செட்டப் வர டைமில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்ப்ளீட்டாக மே
மந்த் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே தெரியும் எந்த ஒரு மொமெண்டமும் கொடுக்காமல் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது கம்மிங் மந்த் ஜூன் அண்ட் ஜூலையில் நமக்கு பெரியதாக இருக்கும். அதை ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளால் இந்த ஜூன் அண்ட் ஜூலை மந்தில் கேபிட்டலை வந்து டபுள் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மண்டே ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ரேஞ்ச் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் சரி, நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வந்து சாட்டர்டே ஆர் சண்டேயில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது நிஃப்டியோட 2 ஜூன் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 2 ஜூன் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே மெட்டல், பிஎஸ்சி, ப்ரைவேட் பேங்க்ஸ், ரியாலிட்டி இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் மண்டே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வியூஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த T = N அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டைமிங் கேண்டில் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இந்த 12:15 அப்படிங்கிற இந்த கேண்டிலுடைய ஹை உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை 5 மினிட்ஸ் படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 12:15 கேண்டிலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அந்த டைம் = நம்பர் அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற டைம், இதுதான் டைம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 லெவல் ஃபார் நமக்கு அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதனுடைய நம்பர்ஸ் இந்த இரண்டுமே சேர்ந்து, உதாரணமாக இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இந்த இடங்கள் வராங்க. பட் அந்த நம்பர்ஸ்க்கு மேலேயே இந்த மொமெண்டம் அந்த டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். இந்த இரண்டுமே சேர்ந்து T = N அப்படின்னா அந்த டைமும் இந்த டைம் அண்ட் நம்பர் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. எதனால அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். டைம் மட்டும் வரும் பொழுதே அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸும் வரும் பொழுது பவர்ஃபுல்லாக இருக்கும் பொழுது இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. அதுவும் சின்னதான ஒரு கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா அது நல்லாவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய கேபிட்டலுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் சரி. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.